இந்த நாளின் ஆராதனைக்கு நம்மத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக, அவருடைய கிருபையை நம்ம வழி நடத்துவதாக. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 3வது உபவாச நாளும் 21 உபவாச நாளிலே இந்த 3வது நாளை நீர் எங்களுக்கு காண செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் பாடல் ஆராதனை நடத்துகின்ற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஜீவனுள்ள அதிபதியானவர், நீர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு புதிய மனமகிழ்ச்சி நாள் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் ஒரே இணைப்பிலே வந்து ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய தேவன் ரட்சகர் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் உயர்த்த, ஸ்தோத்தரிக்க, துதிக்க கர்த்தர்களை கொடுத்த வாய்ப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. உடைய மகிமையான பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக, உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதை தருவீராகப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தரின் மாற்றுவீராகப்பா. கர்த்தரின் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. விலகாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆவியானவரே, இந்த 1 மணி நேரம் உடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிற நேரம் ஒரு மகிழ்ச்சி நேரமாக, ஆனந்த நேரமாக, உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்ற நேரமாக, என்னுடைய உள்ளான மனிதன் நாங்கள் இன்னும் பலப்படுகின்ற நேரமாக கர்த்தரை உருவாக்கி தர நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் நம்முடைய மிஷன் இந்தியா ஊழியத்தில் உள்ள அன்பு ஊழியர்கள் நம்மோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். உடன் ஊழியர்கள் அவர்கள் தன்னார்வமாக வேலைகளை செய்து கொண்டு கர்த்தருடைய பணியையும் இந்த ஊழியத்தோடு இணைந்து செய்கின்ற அன்பு சகோதரர்கள் சகோதரிமார்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு கூட இந்த ஆராதனை நடத்தர போகிறார்கள். இப்பொழுது பாடல் ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நம்ம மத்தியில ப்ரொஃபசர் வித்யாரண்யன் நம்மோடு கூட இருக்கிறாங்க. சோ அவங்க இப்பொழுது இந்த நேரத்தை நமக்கு பொறுப்பெடுத்து இந்த பாடல் ஆராதனை நமக்கு நடத்தி தருவாங்க. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓவர் டு வித்யாரண்யன். ஆண்டவருடைய நாமம் வருத்தப்படுவதாக இந்த காலை வேளையில கூட ஆண்டவருடைய ஆராதிக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஆயத்தப்பட்டுட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு காலத்துல ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு காலத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தாவீது மூலமா 2 இடத்தை உணர்த்துறாரு. உங்களுடைய பலிகளை எல்லாம் உங்க இதயத்தை உயர்த்துக்கிறதே நான் பார்க்கிறேன். பலிபீடத்தின் மேல நம்மளுடைய பலிகள் இருப்பதை காட்டுவோம். பலிபீடத்தின் மேல நாமே நம் இருதயமே ஆண்டவருக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படுமானால் அது மிக உன்னதமான ஒரு சின்ன ஒரு பகுதியில் இருக்க வசனத்தை சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகணும். நம் இருதயம் ஆயத்தமாகாம, நம் இருதயம் பரிசுத்தப்படுத்தப்படாமல் நம்ம ஆண்டவர் ஆராதிப்பது என்பது ஆகாத காரியமா இருக்கிறது. யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்தது. யாக்கோபு தன்னுடைய வாழ்நாளிலே பலவீனனாய் ஆண்டவருடைய காரியத்துல மிஞ்சி தவறு செய்து ஒரு எத்தன் எனப்பட்டு அவன் போயிட்டு திரும்பி வரும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு. 35ஆம் அதிகாரத்துல யாக்கோபுக்கு ஒரு வசனம் சொல்றாரு, யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாய் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நான் உனக்கு எந்த இடத்துல இடைப்படணும் அந்த இடத்துக்கு வா அப்படின்றேன். அப்ப ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு நம்ம வரும்போது நமக்கு ஏது அந்த இடம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் தான். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் எப்படி நம்மளை சந்தித்தாரோ, எந்த இடத்துல இருந்தாரோ அப்பொழுது நம்ம கூட்டாக்கப்படுறது போல நம் அந்த இடத்துல வரணும். அப்ப யாக்கோபு தன்னோடு இருக்கிற தன் குடும்பத்தின் மக்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, ரட்சிப்பை குறிக்கிறது. வஸ்திரம் வந்து ரட்சிப்பை குறிக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த நாளுக்கு பின் ஆண்டவரிடத்தை வந்திருக்கிறேன்னா, அநேக நேரங்களில இந்த நெருக்கடியான காலங்களில, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், நம்ம ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட போது பட்டது போல உணர்கிற அந்த நாட்கள் வந்து ரொம்ப மிக அவசியம். ஏன் தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட போது கொடுத்திருந்த அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நம்ம விடுத்து இன்னைக்கு அந்த இடத்துல அந்நிய தெய்வங்களுக்கு பதிலா நம்ம
நம்ம அநேக காரியங்கள் வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது, ஆகாததான காரியங்கள் நிறைய இருக்கு. ஆண்டோடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தெளிவா யாக்கோபு சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களை அகற்றி போடுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எங்களுடைய எல்லா அழுக்குகளையும் உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே அப்பா நாங்க தூக்கி போட்டுட்டு தகப்பனே அந்த வஸ்திரத்தை நாங்க உடுத்திக் கொள்ள ஆசைப்படுறோம். சொல்லலாம், பரிசுத்த வஸ்திரம் ஆண்டவர்களுக்கு கொடுத்தாரு, ரட்சிப்பின் போது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ரட்சிப்புக்கு அடையாளமா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுல யாரும் பெரியவன் சொல்றதுக்கும் தாழ்வுன்னு சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிறு பிழை கூட ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு கெட்டு கொடுக்கிறார். ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி தகப்பனே ஒரு விசை கூட எங்களை நான் ஆராய்ந்து பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ள அப்படி இருக்கிற அந்நியமான காரியங்கள், பிரிவில்லாத காரியங்கள் தகப்பனே எங்களுடைய இன்னும் கூட தகப்பனே நாங்கள் சீர்பொருந்தும்படியா ஆண்டவரே நாங்க நோக்கி பார்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு சுவாமி. ஆண்டவரே உங்க சமூகத்துல அமர்ந்து நோக்கி பார்த்து ஆராய்ந்து தகப்பனே எங்களை உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு சுவாமி. இந்த நேரத்தில் தகப்பனே ஆண்டவரே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கணும் தகப்பனே. ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே சோதனை தகப்பனே எங்களை கழுவும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் கழுவும்படியாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு நிமிட ஜெபம் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்குள்ள செய்ய உண்மையுள்ளதா ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களை கழுவும் கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளில எங்களுக்கு ஓய்வு நாளிலே தகப்பனே ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரம்மாண்டமான சூழ்நிலையில அல்ல, பிரம்மாண்டமான தேவனை நோக்கி பார்க்க முடியாது வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா யாக்கோபு நடுவத்தோட மக்களிடத்துல குடும்பத்தின் மக்களிடத்துல சொன்ன போது அவர்களை எல்லா விதமான விக்கிரங்களையும் அசுத்தங்களையும் கொண்டு வந்து தகப்பனை ஒரு இடத்துல புதைத்து போட்டாருன்னு சொல்லி பார்ப்போமே. இதோ இந்த நாள் அப்படிப்பட்ட நாளா இருக்கு தகப்பனே. எங்களுடைய எல்லா அசுத்தங்களும் நீங்கி தகப்பனே நாங்கள் ரட்சிப்பின் நாளுக்கு நீங்கள் அழைத்தது போற தகப்பனே இந்த நாளில் நாங்கள் புதிதாக்கப்பட உதவி செய்யக்கூடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா தகப்பனே. ஆண்டவரே அப்பா ராஜா அல்லேலூயா ஆண்டவரே. ஓ ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. கேட்கலாமா? இயேசுவே இயேசுவே தெய்வமே, இயேசுவே தெய்வமே, ஐயா காயப்பட்டி நீரக்காக பலியானி, ஐயா காயப்பட்டி எனக்காக பலியானி, இந்த தெய்வமே. அப்பா பிதாவே உன்னதமான கர்த்தாவே ஒரு 2 சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவராக ஆராதிக்கிறோம். இந்த வேளையில கூட இந்த உன்னதமான பிரசன்னத்தை நம்ம உதவுவோமா? யாக்கோபின் தேவன் நமக்கு கூட உயர்ந்த அடைக்கலம் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவர் மோசேயை சொல்லி அழைக்கிறார், நான் உன்கிட்ட பேசணும் என்கிட்ட வான்னு சொல்றாரு. ஒரு தனித்த இடத்த சொல்றாரு. மோசேக்கு ஒரு இடத்தை கொடுத்திருந்தார், சீனாய் மலையை வைத்திருந்தார். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும், ஆண்டவரே நீர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைத்து அவரோடு கூட பேசினீரே, இன்னைக்கு எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவருடைய ஆழ் தத்துவங்களை அப்படி வல்லமையா நாங்கள் உணர்ந்து கொள்ள திருப்பி செய்யுங்க. பரிசுத்தரே அல்லேலூயா. ஆண்டவரே ராஜா ஆண்டவரே வாரும் தூய ஆவியே ஜன்னத்தை வாசித்தீரே, வல்லமையாலே நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் போடுமா? கண்களை மூடி வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாசித்தீரே, வல்லமையாலே நிறைத்து
ஆளுகை செய்யும் ஆண்டவரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியே பிரசன்னத்தை வாங்கிக்கிறோ நீராடுகை செய்யும். அல்லேலூயா. நம்ம யாரும் மௌனமா இருக்கணும், அப்படியே ஆண்டவரை துதிப்போம். நாம் என்ன பாடலே பாடுகிறோன்றது கிடையாது, நம்ம என்ன தேவனுடைய நாமங்களை சொல்லுகிறோம் என்பது. நம்ம எல்லாரும் நாவலுக்கு அந்த இருந்த இடத்துல இருந்து அந்த ரட்சிப்பின் புது வஸ்திரத்தை நீங்கள் தரிந்து கொண்ட போது என்ன உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிப்போமோ அதே உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிப்போம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா பலவீனங்களையும் நீக்கி சுத்திகரிக்க ஒப்புக்கொள்ள இருக்கிறார். வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் தன் பாவத்தை மறைத்தாலும் வாழ்வடைய மாட்டான், ஆனா அவைக்கு அறிக்கையில் விட்டுவிட்டாலோ அவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேத வசனத்தில் இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே தகப்பனே உன்னதமானவரே இரக்கமுள்ளவரே பரிசுத்தரே துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உண்மைக்காக படுத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே எங்க பாவங்களை நாங்க தொடர்ந்து தூக்கி கொள்வதற்காக அந்த சமூகத்தை இறக்கி வச்சுட்டு அந்த நீர் அறைந்த சிலுவையில நாங்கள் அவைகளை தூக்கி போட்டு விட்டு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த முகத்தை பார்த்து ஆண்டவரே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா ராஜா உங்க இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற குற்றமுள்ளவர்கள் இருக்குமானால் சத்துரு அப்படிப்பட்ட பலவீனத்தை நீங்க தந்து கொண்டிருப்பானா, ஐயோ நான் ஜெபிக்கலையே, ஐயோ நான் ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்க பார்த்துட்டானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னா யூட்டான் நீ இருக்கிற இடத்துல என்னை திரும்பி பார்க்க ஆயத்தமானால் நான் உன்னை பலவீனத்துல இருந்து விடுவித்து உன்னை துதிக்கிற துதிகளை நாவலா நிரப்ப நான் உள்ள உண்மையிலவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. துதிக்கிற நானும் வேதவசத்தை பகிர்ந்து கொடுக்கிற யாரோ இல்ல நீங்க முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க காத்திருக்கிற நீங்களோ, நீங்க இருக்கிற இடம் ஒருவேளை துதிக்க முடியாத சூழலா இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. தேவன் சொல்லியிருக்கிறார் நீங்களே நான் தங்கும் ஆலயம் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வாசி செய்து கொண்டிருக்கிறாரு. நம்ம வெளியே போனோம்னா நமக்கு வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நத்திங் கேன் டூ, அது ஒண்ணும் நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் பத்தி நம்ம துதிக்கிறதுக்கு எதுவுமே தடையா இருக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது 2-3 பேருடைய நாமத்தினாலே கூடி இருந்தீங்கன்னா அவங்க மத்தியில நம்ம வாசம் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நம்ம எங்க பிரிந்திருந்தாலும் எல்லா இடங்களும் ஒருமனமா இருக்க ஜீவனுடைய தேவனா இருக்கிறாரு. அங்க சிறைக்குள்ள ஒரு சீஷர்கள் இருக்கிறாங்க, வெளியில ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவங்களை அந்த இடத்துல வெளியில கொண்டு வந்தாரு. அவங்க கதவை தட்டும் போது ஜெபித்து கொண்டு சீஷர்கள் நம்ப இருந்தாங்க. ரோதை என்ற வேலைக்கார பொண்ணு மட்டும் போய் பார்த்துட்டு சொன்னா இதோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட தேவனை துதிக்கிறோம். ஒருவேளை நம்ம வேற இடங்கள்ல இருக்கலாம், ஒரு சிலர் சிறைக்குள்ள இருக்கிற அனுபவத்துல இருக்கலாம், ஒரு சிலர் துதிக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கலாம், ஒரு சிலர் விசுவாசித்தாலும் கூட அவருடைய மகிமையை காண முடியாதபடிக்கு அவிசுவாசமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உண்மையுள்ளவர், சிறைக்குள்ள இருக்கிற விடுவிக்க உண்மையுள்ளவர், அவிசுவாசிகளுடைய விசுவாசம் தெளிவுபட உண்மையுள்ளவர், வேலைக்காரி கண்களுக்கு தெரிந்த தேவன், அற்புதத்தை செய்ய தேவன், உங்களுடைய வாழ்வில் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஆண்டவர் நோக்கி துதிப்போமா. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவதூதர்கள் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. தங்க வாய்கள் சோர்வு முகாவது படிக்க நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தம் கூட சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அதனால எதுவுமே சொல்ல முடியலையா தேவனுடைய நாமம் ஆண்டவரே நீ பரிசுத்தர், ஆண்டவரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே நீரே நீ மாத்திரமே நீரே நீ மாத்திரமே. வேதவசனம் சொல்லுகிறது தேவன் ஒருவரை தவிர இந்த உலகத்துல அந்த சராசரங்களிலும் எல்லா தேவனுக்கும் மேலான தேவன், இவரை போல பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவரும் கிடையாதுன்னு சொல்லுது.
உற்சாகமாய் சொல்லுவோமா? ஒரு பரிசுத்தமுள்ள தகப்பனை நம்ம பெற்றிருக்கிறோம், ஒரு பரிசுத்தமுள்ள முன்மாதிரியை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பெற்றிருக்கிறோம். சுத்தமா இருக்கிறே அல்லேலூயா. பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே நீரே நீ மார்க்கமே நீரே நீ மார்க்கமே நீரே நீ மார்க்கமே நீரே நீ மார்க்கமே. சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி சற்று ஒவ்வொரு முறை உங்க பலவீனத்தை சொல்லும் போது நீங்க சொல்லுங்க, நான் அதை கார்வாலி மரத்தின் கீழே யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நாங்கள் புதைத்து போட்டுட்டோம், இனி எங்களுக்குள்ள அசுத்தம் ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லுகிறது. நீங்கள் உங்களையே ரட்சித்துக் கொள்ள கூடுமானால் உங்களுக்கு எதுக்கு தேவன்? தேவனுடைய பலன் எதுக்கு? ஆனா வசனம் தெளிவா சொல்லுகிறது, தேவன் ஒருவரே நம்முடைய பலவீனங்களை பாவப்படி அவர் ரத்தத்தினால மீட்டிருக்கிறான்னு சொல்லுகிறது. இந்த நேரத்தால் உணர்வோடு கூட நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து சத்ருவை எதிர்த்து நம்ம சொல்ல போறோம். வசனம் சொல்லுகிற சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம துதிகளின் வழிகள் உற்சாகம் பலமும் உள்ளதா இருக்கத்தக்கதாய் சத்ருவை சொல்லுகிறேன், சத்ருவே நான் என் பாவத்தை கல்வாரி மரத்துல புதைத்து போட்டேன், இன்றைக்கு தேவன் என்ன புது வஸ்திரத்தினால கொடுத்திருக்கிறாரு, தேவன் என்ன புது வஸ்திரத்தினால கொடுத்திருக்கிறாரு, விசுவாசம் பெருக்கும்படியா நான் அறிக்கை செய்கிறேன்னு சொல்லுங்க. விசுவாசம் பெருக்கும்படியா அறிக்கை செய்ய சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, உங்களால ரட்சிப்பு போவது கிடையாது, ஜீவனுள்ள தேவனால ரட்சிப்பு உண்டு, ஜீவனுள்ள தேவனால ரட்சிப்பு உண்டு. மீட்கிறவர் அவர், மீட்கிற தேவன் நாளே உங்களுக்கு ரட்சிப்பு. அதனால தைரியமா சொல்லுங்க, தேவன் உங்களை மீட்டிருக்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டோட சமூகத்துக்கு வராங்களோ, யாரெல்லாம் ஆண்டோட சிலுவை நோக்கி பார்க்கிறாங்களோ அவரெல்லாம் துதிகளின் சத்தத்தை சொல்லும்படியா எங்களை நம்முடைய சொந்த பிள்ளைகளை அறிந்து கொடுத்தார் சொல்லி வசனம் சொல்லுகிறது. விலைக்கிரயமாய் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. Holy blood shed on the cross. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் சொல்லுமா, அல்லேலூயா ஆண்டவரே சர்வ சிருஷ்டி நீரே சர்வ சிருஷ்டி காப்பவரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் பணிந்து தொழுவோம். உங்கள் இதயத்தில் ஆண்டவர் தொழுது கொள்றீங்களா? உங்க இதயத்தில் ஆண்டவர் தொழுது கொள்றீங்களா? இல்ல வெறுமனவே நான் பாடுறேன் பாட்டை பாடுறீங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த வாரிகள் என்ன சொல்லுது பாருங்க, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம். மறுபடியும் சொல்லலாமா? எல்லாரும் உள்ள நாட்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எங்க இருதயத்தில் ஆண்டவரேப்பா நாங்க உங்க நினைவு உண்மை தாழ்த்த ஆயத்து பார்க்கிறோம் சுவாமி, உண்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. என் நாவு சொல்ல சுவாமி, என் கண்கள் சொல்ல சுவாமி என்று அன்றைய ஏதோ ஒரு சடங்காச்சாரமாய் நான் இந்த ஆராதனையை கலந்துட்ட சுவாமி என்று அப்படின்னா வேணாம் சுவாமி, அப்படி இருக்கக்கூடாது. அன்று 1000 ஆன்லைன் வாட்ஸ்அப்ஸ் இருக்கு சுவாமி. ஆனா தகப்பனே இன்றைக்கு நான் முழங்கால் பண்ணிட்டு இருப்பது ஆண்டவரே ஒரு குற்றமாயுமை சேர்ந்தும் உயர்த்தம் மாற்றம் அதை நாங்கள் உறுதி செய்து கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்த நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் தகப்பனே. எங்கள் இருதயங்கள் உண்மை நோக்கி துதிக்கிற அந்த அனுபவத்தினால எங்களுக்கு நிரப்பும் வந்தால் ஆண்டவரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் பணிந்து உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா 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 சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, கனப்படுத்துகிறோம். மகிமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனைக்குள்ள வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ராஜா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உலகம் முழுக்க எல்லா மொழி பேசுறோம்னு சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா எந்த இடத்துல தேவ பிள்ளைங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆராதனை முழுக்க உங்களால ஒரு வார்த்தை கூட பேசணும். தேவனே துதிக்கிறோம் அல்லேலூயா அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லேலூயா 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 ஆராதனை அல்லேலூயா ஆராதனை சொல்லலாம். அல்லேலூயா
ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, இந்த உற்சாகமான காலை வேளையில நோக்கி பார்க்கிறேன் செய்த கிருபைக்காக நன்றி. உண்மை துதிக்க நீர் பாராட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த ஒரு மணி நேரம் உங்களை நோக்கி பார்க்க இந்த வேலையில ஒரு பிரச்சனைகளை முழுமையா நிரம்பும்படியாய் நாங்கள் கெஞ்சுக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா, தகுதியானவர்களை பார்க்கிற தேவனாகி இந்த அன்றைய உலகத்துல அன்றைய பல தெய்வங்கள் அன்றைய தகுதியானவர்களை மட்டும் தெரிந்து கொண்டாங்க. ஆனா தகுதி சொல்லுகிறது அன்றைய அப்பா, குப்பையிலும் புழுதியிலிருந்து எங்களை தெரிந்து கொள்கிற தேவன், பைத்தியக்காரர்கள் ஈனமானவர்களின் தகுதியற்றவர்கள் தெரிந்து கொள்கிற தேவன் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரை எங்க இருதயங்களிலும் எங்க வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேக இடங்களில் இருந்திருந்தாலும் கூட தகப்பனே, இன்றைக்கு அன்றைகளை புது வஸ்திரத்தை தரித்து அழைத்திருக்கிறீங்களே தகப்பனே ராஜா. எங்களை புது மனிதனாய் மாற்றிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஒரு மணி நேரம் இடப்படுகிற இந்த வேளையில உங்களுடைய உன்னத பிரசனங்கள் நிழலாடுதியா நான் செப்பிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்க தங்குங்க சுவாமி. இந்த நேரம் முழுக்க ஆண்டவரே ஒரு வார்த்தையை தியானிக்கும் போது, நாங்கள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது உங்களோட காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களிலும் தகப்பனே, யார் யார் எந்தெந்த இடங்கள் எப்படிப்பட்ட அலுவல்கள் மத்தியில் இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில தகப்பனே ஆண்டவரே, அவங்க இருதயம் உங்களுக்கு நேராக இருக்கத்தக்கதான ஒரு உன்னத அனுபவத்தை நேரத்தில் தருகிறார்கள். இந்த காலை துதி வழியிருக்காம நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் அன்றைய மீட்பொரு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம் ஆண்டவரை மகிழ்ந்து துதிக்க, ஆமென், அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அவரே நமக்கு போதுமானவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த நாள் ஒரு மன மகிழ்ச்சி நாள். ஆமென். உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தர் கடந்த நாட்கள் முழுமையாய் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நினைத்து நன்றி செலுத்தவும், இந்த வாரத்தில் அவர் நடத்த போகிறத நினைத்து கர்த்தரை துதிக்கவும் நாம் இந்த வேளையில நாம் கூடி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மை சுற்றி இருக்கிற எவ்வளவோ சம்பவங்கள், நம் கேட்டுக்கொண்டிருக்கிற எவ்வளவோ செய்திகள், அவைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்திற்கு விரோதமாக இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கைக்கு அகெயின்ஸ்டா இருக்கலாம், அநேக காரியங்களா இருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த சூழ்நிலைகளுக்கு மேல கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போதுமானவரா இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல நம்ம அழகா கொண்டு போகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக மாத்திரம் நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த சூழ்நிலைகளுக்காக, ஆண்டவரே, இந்த நாட்கள் எல்லாம் மாறி போகட்டப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள், ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைவுகள், ஆண்டவரே, எதுவா இருக்கும் என்றாலும் கர்த்தாவே நீர் மன்னித்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். இன்றைக்கு காலையில செய்தித்தாளை புரட்டி பார்த்தார். வேதனையான ஒரு சம்பவம். ஒரு வயதான ஒரு மூதாட்டியார் ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரத்துல படுத்து கிடப்பதை நான் பார்க்க முடிந்தது. ஒரு பெரிய பிளாக் படமா போட்டிருந்தார். எவ்வளவு வேதனை பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருந்தது, உணவில்லாமல் சுருண்டு கிடக்கும் மூதாட்டி என்று சொல்லி. கொரோனாவினால் எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்கள், எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்டப்பா, இவைகளெல்லாம் மாறட்டும் சுவாமி. தேசம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இப்படியாக இவைகளில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நமக்கு நெருக்கமானவர்கள் அநேகர், நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்த நண்பர்கள் அநேகர் அந்த பாதிப்பிற்குள்ளாக இருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஒரு சில நிமிட நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பாரத்தோடு கூட ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரப்பா. எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. எங்கள் தேசத்துல நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு இறங்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம், நம்பிக்கையோடு நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தகப்ப நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நமக்கு இறங்குகிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, ஆமென். எவ்வளவோ வேதனைகள் பாருங்க. மருத்துவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியல, அரசாங்கம் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஆகிலும் அவர்கள் தங்களுடைய மேலான முயற்சிகளை மேற்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சின்ன சாமுவேல், சின்ன தாவீது, ஆமென், பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆமென், போராடி ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, இந்த வாதை நோயை நீக்கி போடும் என்று சொல்லி
கேட்ட பொழுது கர்த்தர் எல்லா வாதைகளையும் நீக்கி போட்டார் என்று சொல்லி சாமுவேல் புஸ்தகத்துல நாம் படிக்கிறோமே. ஆமேன். அப்படியும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய எல்லா பலிபீடங்களையும் நாம் செப்பனிட்டு ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே இன்னும் நீர் இறங்கும் அப்பா. இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களினுடைய வாழ்க்கையில எங்களுடைய காரியங்களில் இருக்கும் என்றால் ஆண்டவரே நீரவைகளை ஆண்டவரே மன்னித்து இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தாரும் அப்பா. விடுதலை தாரும் ஆண்டவரே. நல்ல நம்பிக்கை தாரும். எல்லாருக்கும் ஒரு எதிர்காலத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு நோக்கி பார்த்து கெஞ்சுவோம். எல்லாரும் கெஞ்சுவோம். எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இயலாத சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோப்பா. ஆண்டவரே இப்படி இரவும் பகலும் ஆண்டவரே போராடி நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்முடைய முகத்தையே நாங்கள் பார்க்கிறோப்பா. எங்கள் எஜமானின் முகத்தையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் இறங்குவீராக. தேசத்துக்கு இறங்குவீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் சாபங்களை ஆண்டவரே நாங்கள் மன்னியும் என்று சொல்லி உம்மை நேசிக்கின்ற பிள்ளைகளாக விசுவாசிகளாக உம்முடைய சீஷர்களாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோப்பா. நீங்க இறங்குங்க டாடி. நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு இறங்கி உதவி செய்வீராக. எங்களுக்கு நன்மை செய்வீராகப்பா. பரத்திலிருந்து நீர் உத்தரவு அருளாவிடில் ஆண்டவரே எங்களுக்கு யார் எங்களுக்கு விடுதலை செய்யக்கூடும் அப்பா. நீர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஜனங்கள் வேதனையோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உடைய சமூகத்திலே ஆண்டவரே உடைய விலையேறப்பட்ட ரத்தம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை புதிய நீதிமானாக்கி விடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே புதிய மனிதர்களாக்கி விடட்டும் அப்பா. கர்த்தாவே நீர் எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தந்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் மாறுதலாக்கி தர வேண்டும் என்று சொல்லுங்கள் ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரப்பா. இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் ஆண்டவரே இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கும் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். உடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரப்பா. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே. ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே தொடர்ந்து ஒரு பெரிய விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தாரும். ஆபிரகாம் மோசே ஜெபித்தார்களே அதே போல நாங்கள் கேட்கிறோம்ப்பா. ஒரு விசையாய் நீங்க இறங்குங்க ஆண்டவரே. ஒரு விசையாய் நீங்க இறங்குங்க இறங்குங்க. மன்றாடி ஜெபிப்போம் மன்றாடி ஜெபிப்போம். கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அற்புத தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நினிவே பட்டணத்திற்காக அப்பா எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை உபவாசித்தார்கள் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்தீர் ஆண்டவரே. மனம் இறங்காமல் இருப்பேனோ என்று சொன்னீரப்பா. அப்படி இறங்கினீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு இறங்கும். உலக நாடுகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. கோடிக்கணக்கான ஜனங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. பல லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டே போகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்துல உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இறங்க வேண்டும் என்று சொல்லுங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தின் நாயகரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 பரலோக தகப்பனே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி. ஹல்லேலூயா. இன்னொரு மிக முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகள் எல்லாம் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் ஒரு பெரிய கவலையோடு கூட இருக்கிறது. என்ன கவலை தெரியுமா? எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை. நம்முடைய இந்தியாவுக்கும் அந்த கவலை நெருக்குகிறது. நம்முடைய இந்திய பிரதமர் ரிசர்வ் பேங்க் வங்கியோடு தொடர்பு கொண்டு இன்னும் எவ்வளவு பணம் இருக்கிறது எவ்வளவு தேவைப்படும் என்பதை அவர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரம் ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். பாரத்தோடு ஜெபிப்போம். வேலை இல்லாத திண்டாட்டம் ஒரு பக்கம். பல கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆமென். இந்த எக்கனாமிக்ல ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை நமக்கு உதவி செய்யும்படியாக
நேற்றைய தினத்துல ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். திருச்சிக்கு அருகில் உள்ள ஒரு அருமையான காது கேளாத, ஒரு அருமையான வாய் பேச முடியாத ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்காக ஆமேன் கொஞ்சம் கொஞ்சமாக கணவன் கொண்டு வருகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து, அவர் கொடுப்பதோ கொஞ்சம் தான், அதை சேர்த்து வைத்து தன்னுடைய வீட்டின் ஆழத்தில் அவர்கள் தோண்டி அதை புதைத்து வைத்திருந்தார்கள். புதைத்து வைத்த அந்த தாய்க்கு வேதனையான சம்பவம் என்ன தெரியுமா? இப்பொழுது அவர்கள் ஒரு அஸ்திபாரத்திற்காக வீட்டை தோண்டும் பொழுது அங்கே இருந்து அந்த பணப்பெட்டி வந்தது. அவர்கள் தோண்டி பார்க்கும் பொழுது பழைய 1000 ரூபாய் நோட்டுகள். அவருடைய கணவனோ மிகவும் கொடுமையானவர். ஆகவே அதை புதைத்து வைத்ததாக சைகையிலே சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் எல்லாம் பயனில்லாதவர்களாய் போய்விட்டது. தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போமா? இந்த தேசத்தின் பொருளாதார வெற்றிக்காக, விடுதலைக்காக, வழிநடத்தலுக்காக நமக்கு இணைப்பில் இருக்கிற அன்பு சகோதரர் டார்வின் அவர்கள் இப்பொழுது கொஞ்ச நேரம் ஜெபிப்பார்கள். நாம் எல்லாரும் சகோதரனோடு சேர்ந்து ஊக்கத்தோடு பாரத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். சுவாமி, இப்படியே ஆண்டவரே இந்த ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்பா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க பாதபடியில விழுந்து கிடக்க உதவி செய்தீங்களே அப்பா, நன்றி செலுத்துறோம் சுவாமி. இப்பொழுதும் தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா இந்த பொருளாதார சூழ்நிலைக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கெங்கு காணினும் ஆண்டவரே அப்பா ஒரே ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுவதெல்லாம் ஆண்டவரே அவங்க வேலை இழந்துட்டாங்க, இவங்க தொழில் மடிந்து போயிடுச்சு, அடுத்து என்ன நடக்குமோ என்ன, எங்க ஆர்பிஐயே திகைச்சு நிக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இதே நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே யோசேப்பு காலத்துல ஆண்டவரே அப்பா நீங்க ஒரு பஞ்சம் வரும்னு தெரிஞ்சு ஆண்டவரே யோசேப்பு நீங்க ஒரு பெரிய அதிகாரி ஆக்கி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த 7 வருடங்களுக்கு சேர்த்து வைக்க சொன்னீங்கப்பா ஆண்டவரே. அது போல தானியல் காலத்திலும் ஆண்டவரே ஒரு தானியல் அந்த ராஜாவுக்கு ஆண்டவரே நிறைய ஆண்டவரே தானியல் மூலமா நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஆண்டவரே. தகப்பனே அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே இயேசுவே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி, இங்க ஃபினான்ஸ் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து தகப்பனே அப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற ஒவ்வொரு IAS IPS ஆஃபீஸர்களாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தப்புனா அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்ப எங்க RBI கவர்னருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க பேப்பர்ல போட்டுருக்காங்க சுவாமி 100 வருஷத்துக்கு பின்னால இந்த 100 வருஷத்துல இப்படி ஒரு இது வந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சுவாமி. தகப்பன் அவ்வளோ டவுன் சைஸ்க்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க சுவாமி. அப்பா எல்லாவற்றையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஈசாக்கு விதைக்கும் போது பஞ்ச காலத்துக்கும் நிறைய ஆசீர்வச்சாங்க சொல்லுங்க. அது போல ஆண்டவர் இந்த டைம்ல ஆண்டவர் இது எங்கள் பொருளாதாரத்துல ஒரு பெரிய பஞ்ச காலத்தை நாங்க பாக்குறோம்ப்பா ஆண்டவரே. நீங்க நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் திறப்பில் நின்று ஆண்டவரே இந்த காலத்துல ஆண்டவரே எங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பினான்ஸ் ஒவ்வொருக்காகவும் அவங்க மனசுல நீங்க பேசுங்க, நீங்க உங்களோட ஐடியாஸ் நீங்க கொடுங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் தான் வச்சுங்க ஆண்டவரே. இது மூலம் நிறைய பேர் வேலை எழுந்திருக்காங்க சுவாமி ஆண்டவரே. அவங்க தொழில் முடங்கி இருக்குப்பா ஆண்டவரே. மற்றும் எங்க ஏரியாவில் கூட ஆண்டவரே அப்பா எங்க ஆண்டவரே வடமலையில ஊழியர்கள் நிறைய இடத்துல இருந்து அவங்க ஏரியாவுக்கு போயிட்டாங்க சுவாமி. அப்பா அவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தினக்கூலிகள் சுவாமி இப்படி வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க சுவாமி, அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படி கூட ஆண்டவர் ஒவ்வொருவரும் பல இக்கட்டுகள் இருக்காங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க நினைச்சா மாத்திரம் தான் முடியும் சுவாமி. உங்க பாதபடியில ஆண்டவரே இந்த என் நாமத்துல இதே கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னீங்கப்பா. என்னை நோக்கி கூப்பிடப்ப நான் உத்தரவு கொடுத்து அறியாமட்டு பெரிய காரணம் சொன்னீங்க சுவாமி. அப்பா உண்மையில கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்னு சொன்னீங்க. இது போல ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆலோசனை எல்லாவற்றையும் எங்க கவர்மெண்ட்டுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அவங்க மனுஷங்க யோசிக்கிறாங்க சுவாமி, பட் நீங்க பரத்திலிருந்து ஒரு ஆண்டவரே அட்வைஸை கொடுத்து ஆண்டவரை இந்த இக்கட்டான சூழலில் நாங்கள் மீண்டு வெளிவர வச்சுங்க ஆண்டவரே. அவங்க வெளிவருந்தாலும் ஆண்டவரே அந்த எல்லாம் உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் சுவாமி. நீர் ஒரு மாத்திரம் மகிமைப்படணும். எல்லாவற்றையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். வீட்பர் ரட்சிகருமா இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவர். நன்றி அப்பா, நன்றி நன்றி. நாம் உட்காருவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் நிச்சயமா பதில் தருவார். விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்போம். அவன் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்திலே நமக்கு உதவி செய்கின்ற அன்பு சகோதரர் ஜாஷுவா சாம் பவுலஸ் இப்பொழுது நம்மோடு கூட இணைப்புல இருக்கிறாங்க. வேர்ல்ட் விஷன் இந்தியாவுல அவங்க பணியாற்றி கொண்டு நம்முடைய ஊழியங்கள்ல அவங்க தன்னார்வமாக பல பணிகளை அவங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இப்படி நம்ம மத்தியில ஒரு சிறப்பு பாடலோடு கூட ஆண்டோடைய வார்த்தை அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் மகிழ்ப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். Over to Joshua. Greetings to you all in the glorious name of our loving Lord and Savior Jesus Christ. It is always a pleasure to be in God's presence, and especially it's a greater blessing to be used for His kingdom building and furtherance of the gospel. Anna sonare start with a song and then share a thought. In the morning I was leading a worship in a church. Anga oru paattu paadna. It's a well-known old Tamil song which talks about God in whom we have laid our foundation. God as a rock in whom we laid our foundation. Luke chapter 6 verse 47 to 49 அந்த parable பார்க்கிறோம். ஏசாமி சொல்றாரு, என்னிடத்துல வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஊமையில வந்து அவர் சொல்றாரு. He'll be like a house that will be built on a rock and who has a deep rooted foundation. அப்போ அலைகள் வரலாம், தண்ணீர்கள் புரண்டு வந்து மோதலாம், பட் அது ஒன்றும் அதை சேதப்படுத்தாது. It's a very beautiful parable, and in the song that I'm going to sing talks about the same. இன்னைக்கு இருக்கிற நம்ம இப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக் அன்பிரசிடென்டட் டஃப் டைம்ல எங்க பார்த்தாலும் போராட்டம், ஒரு நாள் நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய டைம் பார்க்கும்போது எல்லா பக்கமும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது God wants us to be that beacon of hope and light to this world, saying that of course we also go through these difficulties, of course there is flood, of course there is turbulence, but our foundation is Jesus Christ, and when our foundation is Jesus Christ, we will not be shaken. Join with me and sing this beautiful Tamil song. Siyon endira astibaram Kristuve ava naan endrum nambum kanmalai. Siyonil endira astibaram Kristuve ava naan endrum nambum kanmalai. Siyonil endira astibaram Kristuve ava naan endrum nambum kanmalai. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவின் மாத்திரமே. சீயோனில் எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயலடித்தாலும் மாலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயலடித்தாலும் மாலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஊற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஊற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனில் எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை.
Thank you. Okay. On a Sunday morning, I would like to share a thought that will be useful to you as we embark into a new week. I believe it will be a source of inspiration, a source of encouragement for all of you. And the passage that I have taken, இன்னைக்கென்று நான் தெரிந்து கொள்ளப்பட்ட passage வந்து it is 2 Corinthians chapter 2 verse 15. Paul writes to Corinthians, Church of Corinthians, and here he talks about two important things that God expects us to demonstrate. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, during this time of pandemic, as Christians, what are we really going to do? How are we going to demonstrate? எப்படி இந்த கிறிஸ்துவ தன்மைகளை நாம வெளிப்படுத்த போறோம்? எப்படி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த போறாரு? எப்படி ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ண போகிறான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. For all kinds of people, for pastors, for bishops, for leaders, for organizational heads, evangelists, missionaries, எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு. ஒரு ஆர்டினரி கிறிஸ்டியன்ஸ் எனக்கும் இந்த கேள்வி இருக்கு. எப்படி ஆண்டவர் லாக்டவுன் பீரியட்ல இருக்கோம், வீட்டுக்குள்ள இருக்கோம், எப்படி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார்? What does God wants me to do during this time? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் பொழுது பால் இந்த கொரிந்தியன்ஸ் சபைக்கு எழுதும் பொழுது அழகா சொல்றாரு, we are to God the fragrance of Christ among who are being saved and among those who are perishing. This is NKJV versionல பார்க்கிறோம். NIV versionல பாத்தீங்கன்னா, we are to God the pleasing aroma of Christ among those who are being saved and those who are perishing. Clear-ஆ சொல்லி இருக்கு. We don't need to worry about anything. We don't need to think நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேள்விக்கு இடமே இல்லை. We have been clearly designated with a role, designated with a responsibility that you and I have to be a fragrance and you and I have to be an aroma of Christ among the believers and among non-believers. Simple. In the period of pandemic, in the period of outbreak of coronavirus, lockdown period, God expects us to be a fragrant. God expects us to be an aroma. Simple. An aroma of Christ and a fragrant of Christ. Yaar matiyila, both with the believers and also people who are perishing. With believers, our aroma and fragrance will give them hope, will give them assurance, and will give them the surety of eternity. With the people who are perishing, our fragrance and aroma will warn them. Say that the path that you have taken, நீங்க தெரிந்து கொண்ட பாதை அது அழிவுக்கு நேரானது, அது பரலோகத்துக்கு நேரான பாதை அல்ல, அது அழிவுக்கு நேரான பாதை என்று சொல்லி அவர்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிற, வார்ன் பண்ணுகிற ஒரு அரோமா fragrance தான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். So what is this fragrance and what is this aroma? ஃப்ரேக்ரன்ஸ்னா நம்ம சென்ட் பத்தி கேட்டுப்பட்டிருக்கோம். அரோமானா காஃபில இருந்து, எப்போ காஃபி நம்ம ப்ரூ பண்ணும் போது அதுல இருந்து அரோமா வரும். எப்படி நான் ஒரு அரோமாவா ஃப்ரேக்ரன்ஸா இருக்க முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படி இருக்க முடியும் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, God, there are two things. One is fragrance and one is aroma. Both are noun. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே noun. God wants us to apply this fragrance and aroma in our life and convert it into a verb. நம்மளோட வாழ்க்கையில நம்ம அந்த அரோமா, அந்த fragrance அப்ளை பண்ணும் பொழுது அது ஒரு actionable word-ஆ மாறுது, ஒரு verb-ஆ மாறி நம்ம ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாற்றோம். So how does fragrance come out of a flower? Normally fragrance comes out of flower. Fragrance means a sweet smell or scent or perfume ல இருந்து வரது தான் fragrance. ஒரு பெர்ஃப்யூமையோ ஒரு ஃப்ளவர்ல இருந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எடுக்கணும்னா it goes through a process and that process is called crushing. Fragrance emits through crushing. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஒரு ஃப்ரேக்ரன்ஸா இருக்கணும்னா we have to go through this process of crushing. We have to allow God to crush our life so that he will bring out that sweet fragrance for his name's glory. என்னத க்ரஷ் பண்ணணும்? அங்க ஃப்ளவரை க்ரஷ் பண்றோம், ஃப்ளவர்ல இருந்து ஃப்ரேக்ரன்ஸ் வருது. நம்ம என்னத க்ரஷ் பண்ணணும்? மூணு விஷயத்தை நம்ம க்ரஷ் பண்ணணும்.
நீ காலை வேளையில அருமையான ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் wants us to allow process our life by crushing 3 important things. 1, sin. 2, ego. And 3, pride. இந்த 3 விஷயத்தையும் அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம அனுப்பிச்சு கிரஷ் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஆக இந்த உலகத்துக்கு வைப்பார். ஃபர்ஸ்ட், சின். எல்லாத்துக்கும் தெரியும் சின் என்னன்னு தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லாத்துக்கும் தெரியும். பாவம் எப்படி வருதுன்னு தெரியும். நமக்கு எதுவுமே புதுசு இல்லை. We know different references for sin. First thing that we need to do is to allow God to crush our sin, small or big, secret or obvious. எப்படிப்பட்ட சின்னா இருக்கலாம், அது முக்கியம் இல்ல. How magnitude, how small my sin is not the matter. ஆனா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு வாசனையா நான் வாழ வேண்டும் என்றால் சுவாமி, லார்ட் கிரஷ் மை சின், என்னுடைய பாவத்தை உம்முடைய அந்த ப்ராசஸ்ல நான் அர்ப்பணிக்கிறேன், அதை கிரஷ் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். எனக்குள்ள இருக்கிற அனைத்து பாவங்களையும் சுவாமி உம்முடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன். உமக்கு தெரியாத மறைவான பாவங்கள் ஒன்றுமே இல்லை. Nothing is hidden in your sight, Lord. Everything is so transparent. Everything is so naked before your eyes. For the world, I may do secret things. There are dark rooms and dark areas of my life. But for you, nothing is hidden. ஆகவே நம்ம முதலாவது, if you want to be a fragrance of Christ, we have to allow God to crush our sin. Second, crush our ego. Christian fraternityல இது ஒரு பெரிய ஒரு difficult process, because we all go through egos in life. Ego is nothing but, Albert Einstein சொல்றாரு, the more the knowledge, less the ego. The lesser the knowledge, more the ego. The problem is, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதனால நம்ம என்ன பண்றோம், ஈகோவை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி இயேசு சுவாமியை நம்ம வெளியே எடுத்துறோம். Ego is nothing but exiting God out. The acronym for ego is exiting God out. When you manifest ego in your life, which means you are exiting God out. எப்பெல்லாம் உனக்குள்ள ஒரு ஈகோ வருதோ, ஈகோ எப்பெல்லாம் அதை எம்பவர் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகுதோ, அப்ப என்ன அர்த்தம்னா கடவுளை நீங்க வெளியே தள்ளுறீங்கன்னு. நிறைய நேரத்தில் நமக்கு அது வந்துடும். கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ல இருப்போம், கிறிஸ்டியன் என்வாயன்மெண்ட்ல இருப்போம், கிறிஸ்டியன் ஃப்ரெட்டர்னிட்டியோட தான் இருப்போம். பட் ஈகோ இஸ் சம்திங் தட் we need to very much deal with. இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே crush my ego. Ego is nothing but self esteem, self position. என்னுடைய எல்லா விதமான செல்ஃப் சென்ட்ரிக் காரியங்களை ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய கருத்துல அந்த ப்ராசஸர்ல நான் ஒப்புவிக்கிறேன். crush it so that I'll be a sweet fragrance for you, Lord. என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய திருச்சபையில, என்னுடைய வேலை ஸ்தலத்துல I'll be a sweet fragrance. crush my ego ன்னு சொல்லி கேட்போம். மூணாவது, we need to allow God to crush our pride. God detests one thing from his children is pride. Because there is nothing for us to be proud of. There is nothing for us to be boastful of. Because இன்னைக்கு நம்ம வாழ்றதே ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்ம விடுற மூச்சு காற்றுமே அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாங்க பார்க்கணும். அப்படிதான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலதான் நம்மளுடைய வாழ்நாள்கள் கூட பருகுதுன்னு பாக்குறோம். So there is nothing to be proud of. பட் நிறைய நேரங்களில், நிறைய சூழ்நிலை, நம்முடைய அறியாம இந்த கார்னல் நேச்சர், இந்த உலகம் சார்ந்த அந்த நேச்சர் நம்மளை பாக் டவுன் பண்ணி நமக்குள்ள ஒரு ப்ரைட் என்ற ஒரு வேர்ஸ்ட் கேரக்டரை வெளிப்படுத்துது. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹூ ஐ ஆம், the way I talk, the way I preach, the way I sing, the way I mingle with people. And slowly what happens, proud takes the place of God in our life. That's exactly what happened in the life of Nebuchadnezzar. And we all know what happened to him. So இன்றைக்கு இந்த காலை வேளையில, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில, Lord, I want to process my pride. Crush it, Lord. அதை crush பண்ணுங்க, அதை நொறுக்குங்க, so that I will emit the sweet fragrance that you desire from my life. 3 விஷயம் நம்ம crush பண்ண போறோம். ஒன்னு sin, ரெண்டாவது ஈகோ, மூணாவது pride. இந்த 3 அவருடைய ப்ராசஸர்ல நம்ம அனுபவிச்சு நம்ம கிரஷ் ஆகும் பொழுது அவருக்கு ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸா இருக்கிற இடத்துல, இந்த லாக்டவுன் பீரியட்ல, இந்த ஒரு பேண்டமிக் பீரியட்லயும் ஆண்டவருக்கு ஒரு நற்கந்த வாசனையா நம்ம வாழ முடியும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் ஃப்ரேக்ரன்ஸ்.
There's another noun that we talked about that is called aroma. What is aroma? Aroma emits through cooking. When we allow a coffee to get boiled and brewed, coffee அதனுடைய தன்மையை இழக்காம ஆனா அதனுடைய தன்மையை அந்த தண்ணீர்லயோ பாலிலேயோ அதை பெர்குலேட் பண்ணி அந்த என்டையர் ப்ராடக்டையே ஒரு அரோமேட்டிக் ப்ராடக்டா மாத்திடும். ஒரு காஃபி ஒரு பால் இருக்கு, ரெண்டுமே ரெண்டு டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட். பட் when we mingle, when we bring together, when we boil and brew them, it becomes one product, which becomes a coffee, aromatic coffee product. அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஸ்வீட் அரோமாவா கடவுளுக்கு இருக்கணும்னா we need to allow God to cook and boil and steam and season through our lives. There are three things that we need to allow God to cook. One is our character, two are personality, and three is our talents. What is character? Character is nothing but something that we inculcate. இந்த உலகத்திலிருந்து நம்மளுடைய பிலீஃப், நம்மளுடைய ஃபெய்த் ஃபேக்டர்லேருந்து உருவாகப்படுறதுதான் நம்மளுடைய கேரக்டர். I'm a cheerful person, I'm a passionate person, I am a a disciplined person, humble person, I am a very difficult person. All these things come through how I train myself, discipline myself from the outside world. Character is something that I inculcate. I need to allow God to cook through my character. ஆண்டவரே என்னோட கேரக்டரை நீங்க குக் பண்ணுங்க, சீசன் பண்ணுங்க, பாயில் பண்ணுங்க, ஸ்டீம் பண்ணுங்க. when you cook some ingredients, அந்த ingredients ஒன்றும் காணாம போயிடாது. அந்த ingredients அங்கே தான் இருக்கும். when you cook a chicken, அந்த சிக்கன் அங்கே தான் இருக்கும். பட் ஆஃப்டர் குக்கிங் ஒரு ரா சிக்கன் எப்படி ஆகுது? ஒரு கம்ப்ளீட்டடான சீசன்டான ஒரு டேஸ்டி சிக்கனா மாறுது. ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் நம்ம கிட்ட சொல்றாரு. ரா கேரக்டராக என்ன ஆண்டவர் கிட்ட குக் பண்ண அனுபவிக்கும் போது he makes my raw character into an aromatic character, a character that will bring out sweet smell for God's glory. இன்னைக்கு அதை தான் God கேட்கிறாரு. Are you ready to submit and surrender so that God will cook and season your character so that you will be an aromatic person? ரெண்டாவது நம்மளுடைய personality. Character we inculcate from outside. Personality is something that we inherit from inside. Personality never comes from outside. Personality is what we inherit. Inherit from our parents, inherit from our family, inherit from our own heritage, family line. நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்போம், இன்ட்ரோவர்ட்டா இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்கும். Are we ready to allow God to cook our personality, to season our personality? ஆண்டவரே என்னுடைய பர்சனாலிட்டி உங்களுக்கு இடத்துல ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நான் ஒரு டிமிட் பர்சனா இருக்கலாம், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், யாரோட நான் பேச மாட்டேன், எனக்கு ரொம்ப நான் வந்து ஷை டைப் பர்சனா இருக்கலாம், இல்ல நான் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், ரொம்ப ஓப்பன் மைண்டட் பீப்புளா பர்சனா இருக்கலாம். No matter who you are, no matter what personality trait you might possess, allow God to cook. அப்போ உங்களுடைய ரா பர்சனாலிட்டி அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஸ்டீம்டான சீசன்டான ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டான ஒரு பர்சனாலிட்டியை மாத்தி உங்களையும் என்னையும் ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல்லா ஆண்டவருக்காக வைப்பாரு. நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய பிள்ளைகள் மத்தியில, நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில, நம்மளுடைய fellow members மத்தியில ஆண்டவர் God is ready to place us an aromatic smell when He allow us to go through the process of cooking so that we will emit the aroma. The மூணாவது காரியம் என்ன பார்க்க போறோம்னா, talents. Are we ready to surrender our talents? We are possessed with so much of talent. God has gifted and bestowed us with so much of talent. Talent of writing, acting, dancing, singing, preaching, playing, cooking. There are huge talents God has bestowed upon us. If you want to use it for God, if we want to use His talent for His glory, then we need to allow God to cook, allow God to season it, allow God to boil and steam our talents. And that's when we become refined.
அவரை நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய தாளங்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை, திறமைகளை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க சீசன் பண்ணுங்க சுவாமி, நீங்க குக் பண்ணுங்க சுவாமி, நீங்க மோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஸ்வீட் அரோமாவா எங்களுக்கு மாத்தி கொடுப்பாரு. Our talents will become a sweet aroma. 3 things. Our character will become a sweet aroma when you allow God to cook. Our personality, which is so inherent from our families. Sometimes நம்மளுடைய inherited personality நம்மளால கூட விட்டு கொடுக்க முடியாது. கோபங்கள் இருக்கலாம், இல்லைன்னா லேசினஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் நம்மளே அறியாமே வந்திருக்கும். அது ஆண்டவர் கருத்துல நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம அனுமதிக்கும் பொழுது, அந்த ராவான அந்த பர்சனாலிட்டியை ஒரு ரிஃபைன்டு, கம்ப்ளீட், சீசன்டு ப்ராடக்ட் ஆண்டவர் மாற்ற முடியும். அதே போல டேலண்ட். ஆனா நான் நல்லா பயங்கரமா பேச மாட்டேன்னா, நான் நல்லா பயங்கரமா பாட மாட்டேன். I'm not a professional singer. I'm just an amateur. No matter who you are, whether you're a professional or amateur or whoever you are, எனக்கு டேலண்டே இல்லைனா அப்படின்னு நினைச்சா கூட, when you allow God to get cooked through your talents, whatever you have, when you submit and surrender, He will cook and He will make a sweet aroma of your life. So I'm going to finish with saying that today God is calling us to be a fragrant. Today God is calling us to be an aroma. நான் என்னவா இருக்கணும் இந்த காலத்துல? ஒரு தானியேலை போல உருவாகணுமா, ஒரு யோனாவை போல எழும்பணுமா என்று சொல்லி நிறைய கேள்விகள் நம்ம மத்தியில் இருக்கும் பொழுது, God is asking us to be a fragrant and an aroma wherever we are. Fragrance is all about crushing our sin, crushing our ego, and crushing our pride. And aroma is all about allowing God to cook our character, our personality, and our talents. இந்த 2 காரியம் நம்ம செய்யும் பொழுது, நாம இருக்கிற இடத்துல, நீங்க எங்கேயும் வெளியெல்லாம் போய் எதுவும் செய்ய தேவை கிடையாது. இருக்கிற வீட்டிலேயே, இருக்கிற இடத்திலேயே நற்கந்த வாசமா, அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா, அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற பிள்ளைகளா ஆண்டவர் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில, as we embark into a new week, I want to encourage and inspire you with these 2 important character that God wants us to reveal and manifest in our life. ஒரு ஃப்ரேக்ரன்ஸா, ஒரு அரோமாவா ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். Can we surrender and say that, Lord, crush me, Lord, cook me, so that I'll be a sweet fragrance and I'll be a sweet aroma wherever I am placed. Friends, God has strategically placed us during this time. There's a purpose. God has allowed this to happen during our time. நம்ம காலத்துல, நம்ம உயிரோடு இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு என்று ஆண்டு சித்தம் கொண்டிருக்கார். So God is expecting something from us. He has placed us strategically so that we'll play a strategic role in our own vantage points or in our own specific areas. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு மெட்டஃபரை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு 10x10 ரூம், ஒரு 10x10 ரூம்ல லைட் நீங்க போடணும்னா எவ்வளவு லைட் போடுவீங்க? ஒரு 10x10 ரூம் இருக்கு, அந்த ரூம் இருட்டா இருக்கு, வென்டிலேஷன்லாம் எதுவும் இல்லாதனால you have to fix a light. 10x10 ரூம்ல எவ்வளவு லைட் போடுவோம்? 10x10 10 லைட் போடுவோமா, இல்ல 20 லைட் போடுவோமா? ஒரே ஒரு டியூப் லைட் தான் போடுவோம். ஒரு டியூப் லைட் போட்டோன்னே அந்த 10x10 ரூம், the entire space of the 10x10 get illuminated. அந்த 10x10 ரூமே அது வெளிச்சத்தின் பிரகாசமாக மாறிடும் ஒரே ஒரு டியூப் லைட்ல. இன்னைக்கு கடவுளும் நம்மளைய அப்படிதான் வச்சிருக்கிறார். நம்மளுடைய நெய்பர்ல நம்ம ஒரே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியா இருக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நம்ம ஒரே ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டா இருக்கலாம். God has placed us strategically so that we will illuminate God's love and light through our very life. நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக இருக்கிற இடத்துல, குடும்பத்திலேயோ இல்ல திருச்சபையிலேயோ இல்ல வேலை ஸ்தலத்திலேயோ இருக்கிற இடத்துல வெளிச்சமாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். So on this very day, I would encourage you to be a fragrant. I would encourage you to be a sweet aroma so that God's name will be glorified and God's purpose will be fulfilled. Thank you. Let's pray. அன்பு மெருக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த மார்னிங் MIM ஃபேமிலியாக ஒன்று கூடி சுவாமி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பாட, உங்களை துதிக்க, எங்களுடைய சப்ளிகேஷனை சுவாமி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சுவாமி
எங்களுடைய வாழ்க்கையை சுவாமி நீர் ஒரு ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸா, ஒரு ஸ்வீட் அரோமாவா மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். லார்ட், we commit this time and surrendering our life so that you will crush us and cook us so that we will be a sweet fragrance, a sweet aroma wherever you have placed us. May this day and may this new week be a happy, joyful, blessed day and week ahead, Lord Jesus. Through us and through our family, may your ultimate purpose be fulfilled so that we will be part of the kingdom building and the furtherance of the gospel. Humbling ourselves, being grateful. In Jesus' mighty name I we pray. Amen. Amen. ஆமென். ஆண்டவர் நமக்கு நம்மோடு கூட தெளிவாக பேசி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவான், ஸ்தோத்திரிப்போம். ரொம்ப சிறப்பாக ஒரு சின்ன நேரத்துல ஒரு அழகாக ஜாஷுவா நம்மோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேங்க்யூ ஜோஷுவா. அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம இருக்கிற இடத்துல நாம மனம் வீசுகின்ற மலர்களாக, இன்னும் ஆண்டவருக்கு என்று ஜொலிக்கின்ற பிள்ளைகளாக நாம வாழுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நிச்சயமாக தருவார். நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியான ஒரு பாடல் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் சாங்ஸ் நான் டிஸ்பிளே பண்றேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவே, பூவில் கடும் போக்குரிகையில் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உலகோர் என்னை நேருக்கே வல்லமாயுத்தம் செய்திடினும் நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு ஞானிலத்தீனில் நாதா வெல்லுவேன், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தன் சித்தமே செய்வே எந்த சித்தம் ஒளித்திடுவே, எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்தும். கண்களை மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஆண்டவரை மனம் வீசும் மனிதர்களாக ஆண்டவரை நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் நற்கந்தங்களாக எங்களை நாங்கள் எவைகளெல்லாம் கிரஷ் பண்ணணுமோ, ஆண்டவரே எவைகளெல்லாம் அழிக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் அழித்து விட்டு அதில் மனம் வீசத்தக்கதாக ஆண்டவரே வாழ்க்கையே நாங்கள் அப்படி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாடினது போல ஆண்டவரே உந்தன் சித்தமே நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்துல அப்படி தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவரே நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அவருக்கு பிரியமான அவர் விரும்புகின்ற அந்த ஜீவ வாசனையா எல்லா இடங்களிலும், நம் வாழ்கிற இடங்களிலே, வசிக்கிற இடங்களிலே, பணி செய்கிற இடங்களிலே, எங்கிருந்தாலும் கர்த்தருக்காக அப்படி நாம் ஜீவ வாசனை வீச நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவரே சிலுவையிலே நீர் அவரை ஒப்பு கொடுத்தீரப்பா. அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சுகந்த வாசனை, அந்த நற்கந்த பலி, ஜீவ பலி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக
ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிவதற்காக, எங்களை பற்றி பிடித்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இவைகள் எல்லாம் இன்னும் விட்டுக் கொடுக்க வேண்டுமோ, அவைகளை நாங்கள் விட்டுக் கொடுத்து ஆண்டவரே உமக்கு மனம் வீசும் மனிதர்களாக இன்னும் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சிலுவை அடிவாரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோப்பா. எங்களை ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்தின் மீட்புக்காக எங்களை நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம் டாடி. தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் நீர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் தந்து வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கின்ற தேவைகள், எத்தனையோ காரியங்களிலே தோல்விகள், அதனால குடும்பத்தில் வருகின்ற சமாதான குறைச்சல்கள், ஆண்டவரே மனம் வீசி கொண்டிருந்த வாழ்க்கையில வருகின்ற அநேக சோகங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே அது பெருமையாக இருக்கலாம், இல்லை பொறாமையாக இருக்கலாம், ஆண்டவரே அது பாவமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், எதுவானாலும் சரியப்பா. ஆண்டவரே அவைகளை நீர் அழித்து போட்டு ஆண்டவரே மீண்டும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உடைய சமாதானத்தை தந்து ஆண்டவரே அழகிய மனம் வீசுகின்ற குடும்பமாக அநேக குடும்பங்களுக்கு, அநேக மனிதர்களுக்கு இன்னைக்கு நாங்கள் கேட்டது போல அப்படி சாட்சியா இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபம் உடைய தூபத்துல, உடைய தூப கலசத்துல ஏறெடுக்கப்படட்டும். அவைகள் ஆண்டவரை சேரட்டப்பா. எங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எங்களை அங்கீகரித்து எங்கள் தேசத்திற்கும் நீங்க மீட்பு தாங்க, விடுதலை தாங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் இப்படி ஒரே குடும்பமாக இப்படி நாங்கள் கூடி உண்மை ஜெபித்து ஆராதிக்க, உடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு நீ உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு கோடா கூடி நன்றி செலுத்துகிறோம். நீர் நாமே தொடர்ந்து பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும், கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய தனிப்பட்ட வாழ்வையும் கர்த்தரின் ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நிறைவாக்கும். எவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே நீண்ட நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியத்திலே கர்த்தரில் ஒரு அற்புதம் செய்து அவர்களுடைய தோல்வியை நீர் வெற்றியாக மாற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்மையாக்க ஆண்டவரே, நீரே மகிமையாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கனம், மகிமை, புகழ், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. அந்த நுள்ளாப்பத்தை எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணா தீமின்றங்களை ரட்சித்துக்கும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பின் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.